எல்லோருக்கும் காலை வணக்கம். ஃபேமிலி ஷிபி லாக்ஸ் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம டிஸ்கவரி ப்ரோ பாலை வேந்தன் டெஸ்ட் ரைடுக்கு நம்ம கிளம்புறோம். ECR போகிறோம். கம் கைஸ், லெட்ஸ் டெஸ்ட் அவுட் திஸ் பைக் அண்ட் see if it's really worth the hype. நேற்று ஃபுல்லாக நான் ஓட்டினேன், ஒரு 10 kilometers பக்கம் ஓட்டினேன். இட் வாஸ் வெரி வெரி குட். ஃபீல் வாஸ் ரியலி கிரேட். பட் லெட்ஸ் கோ லாங் and see how it really performs. Come, let's go guys. ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதில் என்னென்ன நான் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கேன் ஸ்டாக்கில் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஹேண்டில் பார் ரேசர்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் சீட் அந்த ப்ராட் சீட் போட்டிருக்கேன். ஸ்டாக் சீட் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் லிட்டில் ஹார்ட். ஸோ ஐ நீடட் மோர் cushion and also some shock absorbing. ஸோ நான் போட்டிருக்கிற சீட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ ப்ராட் பேஸ் சீட்டு. அதில் ஸ்ப்ரிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ சின்ன சின்ன குண்டு குழிலாம் அது மேனேஜ் பண்ணிடுது. கியர் ஷிஃப்டர்ஸ் இட்ஸ் ரியலி ஸ்மூத் கைஸ். ஏன்னா the entire set is Shimano. Both the shifters and the deraillers கம்ப்ளீட்டாக ஷிமானோ. அதனால் செம ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே காய்ஸ், வி அவுட் இன் த ஹைவே. ஸோ நம்ம ஸ்பீட் கெயின் பண்ணலாம். ஓகே, வி ஆர் ஆன் மேக்ஸ் ஸ்பீட் காய்ஸ். ஆவரேஜிங் அரவுண்ட் 28-29 ஈஸிலி. ஓகே காய்ஸ், இப்போ OMRல போயிட்டுருக்கோம். கம்ப்ளீட்டட் அரவுண்ட் 12 kilometers. இப்போ OMR ECR லிங்க் ரோட்டில் இருக்கோம். இவனுக்கு ஏன் நான் பாலை வேந்தன் அப்படின்னு பேர் வச்சேன்னு சொல்கிறேன். நம்ம தமிழர்கள் ஆண்ட நிலப்பரப்புகளில் பாலை நிலம் ஒரு முக்கியமான நிலப்பரப்பு. நம்ம பாலை நிலத்தையும் ஆண்டவர்கள். அதோடைய பின்னணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் கோஸ் வெரி லாங் வே. இங்கேருந்து ராஜஸ்தான் வரைக்கும் ஆண்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வண்டியை பார்த்த உடனே இந்த பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷன், ஃபயர் காம்பினேஷன்லாம் பார்த்த உடனே எனக்கு மனசில் பட்டது பாலை வேந்தன், டெசர்ட் கான்கரர் தான். ஸோ அதான் இவனுக்கு பேர், பாலை வேந்தன். நிறைய நிலப்பரப்புகளை ஆண்டு அனுபவிக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி தான் இவனுக்கு இந்த பேர் வச்சுருக்கேன். Hey people, we have come to the blue beach. நம்ம உள்ளுக்கு போல அப்படியே இங்கேருந்து உங்களுக்கு வாங்க ரேம்ப் ஏறுவோம். லெட்ஸ் கெட் ஆன் த ரேம்ப் கைஸ், கம் ஆன். யா யாப்பா, ஏறியாச்சு. சிங்கிள் ஸ்பீட்னா ஏறி இருக்கவே முடியாது. இப்போ என் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 6'2". நல்லா எனக்கு ஹேண்டில் பார்க்கும் என் நீஸ்க்கும் நல்ல டிஸ்டன்ஸ் இருக்குது. சார் 19 inch ஃப்ரேமு. சில இடத்துல 18.5 இருக்குது, சில இடத்துல 19 இருக்குது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் வாட் எவர் இட் இஸ். பட் இட்ஸ் வெரி வெரி குட். என்னுடைய பாடி போஸ்டருக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது. சீட் ஹைட்டை நான் ஃபுல் ஹைட்டில் வச்சுருக்கேன். அப்போ தான் என் காலுக்கு கரெக்டாக இருக்கும்.
ஐ பாட் இட் ஃபார், இது வந்து ப்ரைஸ் வந்து 11,999. எனக்கு அந்த ஆஃபர்லாம் போய் 11,500 கிடச்சிச்சு. ஸோ உடனே வாங்கிட்டேன். இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல் கைஸ். ஸோ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ இப்போ தானே நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணீங்க, அதுலேயும் கியர்ஸ் இருக்கே, ஃபிட்னஸ்க்கும் யூஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு. டெஃபினட்டாக தட் இஸ் அ ஃபிட்னஸ் கம் கம்யூட்டர். ஆனால் ஒரே ஒரு ரைடர் என்னன்னா, எலக்ட்ரிக் சைக்கிள்ஸ் ஆர் நாட் அக்செப்டட் இன் காம்படிஷன்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த ஐடிஎஃப் ப்ரோ காம்படிஷன் போய் பங்கெடுத்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சைக்கிள்ஸ் ஆர் நாட் அலவுட். ஸோ காம்படிஷனுக்கும் தேவை அப்படின்றதுக்கு தான் இந்த பைக்கை வந்து நான் வாங்கினேன். இப்போ இந்த பைக்குடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்த்துருவோம். ஃப்ரேம் வந்து ஸ்டீல் ஃப்ரேம் தான். ஃபோர்க்கும் வந்து அவங்களுடைய ஓன் ஃபோர்க்கு தான். ஃப்ரேம் சைஸ் வந்து 18.5 இன்ச்சஸ். வீல் சைஸ் வந்து 700C, அதாவது ஆல்மோஸ்ட் 29 இன்ச்சஸ் வீல் சைஸு. டபுள் வால்ட் அலாய் ரிம்ஸு, டூவல் டிஸ்க் பிரேக்ஸு, இப்படி வந்து பியூட்டிஃபுல்லாக இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இன்னொரு நோட்டபிள் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பால் பேரிங் செட் வந்து கென்லி சீல்டு பேரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 11,500 rupees பைக்கில் வந்து சீல்டு பேரிங்ஸ் கொடுக்கறது வந்து ஒரு பெரிய விஷயங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீரெய்லர்ஸ் எல்லாமே வந்து ஷிமானோ தான். அதே மாதிரி ஷிஃப்டர்ஸும் வந்து ஷிமானோ. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஃப்ரீ வீல் வந்து 7 ஸ்பீடு. இந்த செயின் வீல் இருக்குது பாருங்கள் ஃப்ரண்ட்டில். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னது, 42, 34, 24. இதே இது 44 இல்லை 48 இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நமக்கு ட்ராக்ஷன் கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் கிடைக்கும். ஓவரால் இட் இஸ் அ கிரேட் பைக்குங்க. செம்ம ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். கியர் ஷிஃப்டிங் வாஸ் ரியலி ஸ்மூத் அண்ட் ஐ தரோலி என்ஜாய்ட் மை ரைட். இது வந்து ஷிமானோ டோர்னி கியர்ஸு. ஸோ அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு நல்லாவே இருந்தது. இப்போ ரீசெண்டாக ECR ஜுஹு பீச்சுக்கு நான் ரைட் போனேன். அப்போ வந்து ஐ ஆவரேஜ் த ஸ்பீட் ஆஃப் 26 km/h. ஸோ அடுத்தபடியாக நான் செஞ்சுரி ரைடுக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கேன். ஸோ ஐ எம் ரியலி என்ஜாயிங் திஸ் பைக் கைஸ். இட் இஸ் டோட்டல் பைசா வசூல், வேல்யூ ஃபார் மணி. நீங்கள் வந்து தைரியமாக யூ கேன் பை திஸ் என்ட்ரி லெவல் ஹைப்ரிட் பைக் அண்ட் ஸ்டார்ட் என்ஜாயிங் யுவர் ரைட் கைஸ். இப்போ நான் வந்து இந்த HDOR 100 days ஆஃப் ரன்னிங்லேயும் போய் ஜாயின் பண்ணியிருக்கேன். 29 days விதவுட் பிரேக் ஓடிட்டேன். ஒரு நாளைக்கு மினிமம் 2 kilometers ஓடணும். ஸோ இப்போ ரெக்கவரி ரன் ஒரு 2 kilometers நான் வந்து ஓடிட்டு ஐ வில் ஃபினிஷ் அப். ஸோ see you again in the next vlog guys. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பான சாம் லிஷி. நன்றி, வணக்கம். நானும் பாலை வேந்தனும்.